வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். பல விசித்திரமான தேர்தல்களை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. என் நினைவுக்கு தெரிந்த 1967 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை 59 ஆண்டுகளில் நடந்த பல்வேறு தேர்தல்களை நான் பார்த்திருக்கிறேன். திமுக, அதிமுக என இரண்டு கட்சிகள் தேர்தலில் வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி சந்தித்திருக்கின்றன. இரண்டு கட்சிகள் அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆட்சி நடத்தியிருக்கின்றன. இந்த இரண்டு கட்சிகளின் ஆட்சி காரணமாக தமிழ்நாட்டில் பல முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. பங்காளி கட்சிகளான இவைகளுக்கு மாற்றாக இதுவரை மூன்றாவது கட்சி உள்ளே வர தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுத்ததில்லை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகர் விஜய்க்கு இப்பொழுது வாய்ப்பு வழங்கி முடிவெடுத்து விட்டார்கள். இது எப்படி நிகழ்ந்தது என்று அதிர்ச்சிக்கும் குழப்பத்திற்கும் பலர் ஆளாகி இருக்கின்றனர். விளையாட்டு செய்திகளில் ஒரு வீரர் அதிர்ச்சி தோல்வி அடைந்தார் என்று சொல்வார்கள். இப்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே ஆட்சி நடத்திய திராவிட கட்சிகளுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியாமல் அந்த கட்சியினர் மன அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றனர். நல்லதானே போயிட்டு இருந்தது, அப்புறம் எப்படி ஆட்சி இழக்கும் நிலை வந்தது என்றும் மக்கள் யோசிக்க தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில்தான் கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை, முறையாக கட்சியினருக்கு அரசியல் கற்றுத்தரவில்லை, போட்டியிட வேட்பாளர்கள் கூட இல்லை என்று வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டுமே வைத்து ஆட்சிக்கு வர முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது என்று தாவேகாவை குறைத்து மதிப்பீடு செய்துவிட்டோமோ என்று அரசியல் கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் இப்பொழுது நினைக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் சிந்தித்து வாக்களித்தார்களா, சிந்திக்காமல் வாக்களித்து விட்டார்களா என்றால், அன்று எம்ஜிஆர் மக்கள் மனதில் பதிய வைத்த இரட்டை இலை சின்னம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது. இன்றோ விசில் சின்னம். விஜயின் சினிமா புகழ் ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் அந்த கட்சி பெற்ற விசில் சின்னமும் செல்போன் ரீல்ஸுகளும் சூறாவளியாக வீசி தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஆட்சி பொறுப்பை வழங்கியிருக்கின்றன. இந்த வெற்றிக்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக கூட பேசப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் தங்களால் தமிழ்நாட்டில் நுழைய முடியவில்லை. எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கும் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்ட தேசிய கட்சிகள் பின்புலமாக இருந்திருக்கலாம் என்றும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. சாதனை வெற்றி, சரித்திர வெற்றி, இமாலய வெற்றி, இன்னும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம். செல்போன் ரீல்ஸ், விசில் சின்னம், சினிமா நடிகரான விஜய் மீதான ரசிக மோகம், தீவிரம் கூட சொல்லலாம். இந்த தேர்தலில் வெற்றியை விஜய்க்கு தந்துள்ளது என்பது மட்டுமே மறுக்க முடியாத உண்மை. திராவிட கட்சிகள் ஆட்சியை பார்த்துவிட்டு மாற்றம் காண விரும்பி புதிய ஒருவருக்கு வாய்ப்பு தந்துள்ளனர் என்றும் மக்கள் பேசிக்கொள்கின்றனர். எது எப்படியோ தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்கவிருக்கும் நடிகர் விஜய் அவர்களின் ஆட்சியையும் பார்ப்போம். விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கு யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.